எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு 2 விஷயம் பேச போகிறோம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான செய்தி. இழந்ததை மீட்டெடுத்த ஒரு சிங்க குட்டியாக இந்த நிஃப்டி 25,000 தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 25,000க்கு மேலே இருந்தாவே நம்மளுக்கு சந்தோஷம்தான். இந்த நேரத்தில் 2 மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கட்டிப்புடி வைத்தியத்தினால தான் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் மேலே வந்திருக்கா. அதாவது ட்ரம்ப் அவர்களுடைய வலது கை தான் இந்த பிரெண்டன் லஞ்ச். அவரு இப்போ இந்தியாவில் வந்து இறங்கி இந்தியாவில் மறுபடியும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ட்ரேடு ஒப்பந்தம் என்பது நின்று போயிருந்தது. இப்போ இவராகவே வந்து அந்த பேச்சுவார்த்தையை மறுபடி 6வது கட்ட பேச்சுவார்த்தையை மறுபடி திரும்பி ஆரம்பிக்கிறார். ஆக கட்டுப்பிடி வைத்தியம் ஏதாவது வேலை செஞ்சுதா? சும்மா கீழே கிடக்கக்கூடிய இந்த நிஃப்டி ஒரு தங்க மணியாக மாறுமா அல்லது ஒரு பித்தளை குண்டாவா மாறுமா அப்படின்றது இவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒப்பந்தங்கள் பற்றி ஏதாவது ஒரு தகவல்கள் வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும். நாங்கள்லாம் கென்யாவுக்கு ஒரு மீட்டிங் போகிறோம் அல்லது வேறு நாடுகளுக்கு ஒரு மீட்டிங் போகிறோம் பிஸ்னஸ் விஷயமா அப்படின்னா அப்போவே நாங்கள் ஒரு அஜெண்டா எழுதி வச்சுட்டு போவோம். அது கிளைண்ட்டுக்கிட்ட சொல்ல மாட்டோம். கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து இந்த விஷயத்தெல்லாம் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் மீட்டிங்க்கு போகும்பொழுது ஒரு அஜெண்டா அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கணும் அப்படின்றதோட தான் வருவாங்க. அந்த வகையில் இந்த ட்ரம்பினுடைய வலதுகை பிரெண்டன் அவர்கள் அவரும் மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் வந்திருப்பாங்க. அந்த கதவை சாத்தி வச்சுட்டு பேசுகிறாங்க யுவர் ஆனர் அப்படின்ற மாதிரி. அது ஒரு க்ளோஸ்டு டோர் மீட்டிங்கில் தான் இது நடக்குது. இனி அடுத்தடுத்த நாட்களில் நம்மளுடைய நிஃப்டி வந்து என்ன ஆக போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போதைக்கு 25,000க்கு மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷம். ஆனால் இந்த சந்தோஷத்தில் இன்னொரு மிக மிக முக்கியமான குண்டு போட்டக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது நடந்திருக்கு. இப்போ திடீர்னு நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் ஷேர் மார்க்கெட்டில் ஆக்டிவ் யூசர்ஸாக ட்ரேடர்ஸாக இருந்தவங்கெல்லாம் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. என்ன காரணம்? அப்படி க்ளோஸ் பண்ணக்கூடியவங்கெல்லாம் நேராக மியூச்சுவல் ஃபண்டு கிட்ட தான் போய் சரண்டர் ஆகுறாங்க. என்ன காரணம்? ஸோ பலரையும் உழுக்கக்கூடிய ஒரு செய்தியாக ஸ்டாக் மார்க்கெட்டில் பல பேர் அக்கௌண்ட்டுகளை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்டுகள் அல்லது இன்வெஸ்டராக மாறுறாங்க. ஆக்டிவ் யூஸராக இருந்துக்கிட்டு ஏன் இன்வெஸ்டராகவோ அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகள் போக்கியோ ஏன் இப்போ சரியான திசையில் போயிட்டுருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள். அட சாமி, ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுறவங்க, ஆக்டிவ்னா என்ன, டெய்லி வாங்கி விற்கிறாங்க அல்லது வீக்லி ஒன்ஸ் வாங்கி விற்கிறாங்க. ஆக்டிவாக இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் லட்சக்கணக்கான பேர். ஜனவரியிலிருந்து கணக்கு பார்த்தோம்னா இந்த க்ரோ அப்படின்ற ஒரு புரோக்கர்கிட்ட 6 லட்சம் பேர் ஆக்டிவ் யூசர்ஸை இல்லை. இப்போ அதே மாதிரி ஜீரோ தான், அதில் ஒரு 5,50,000 பேர், அதாவது 5,50,000 கிடையாது, கரெக்டு தான், 5,50,000 பேர். அதே மாதிரி ஏஞ்சல் ஒன்னில் 4,50,000 பேர். இந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கக்கூடிய பல கிளைண்ட்ஸ் ஏன் வெளியில் போகிறாங்க அப்படின்னா அவங்க ஆக்டிவாக இருக்கிறவங்க ட்ரேடர்ஸ். அதுதான் இப்போ சமீபத்தில் என்எஸ்சி ஆகட்டும், பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்ச் ஆகட்டும், டெய்லி எக்ஸ்பைரி இருக்குது, வாங்க விளையாடுங்க, வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது அப்படின்ற மாதிரி டோட்டலாக நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டையே ஒரு கேம்பிளிங் அணுகுமுறையில் மாற்றி வச்சுருந்தாங்க. டெய்லி எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரின்னு இருந்ததுனால பல பேர் வந்து ரிஸ்க் எடுத்து அதில் ஏதாவது பணம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறக்காக நிறையா பேர் தொடர்ந்து அதில் போராடிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு 60,000-70,000 கோடி நம்ம ரீட்டைல் இண்டிவிஜுவல்ஸ் லாஸ் பண்ண ஒரு காரணத்தினாலே நம்மளுடைய செபி என்ன பண்ணுச்சு, அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றத கொண்டு வந்துச்சு. அதனால் இவங்க பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு டெய்லி வாங்கி விற்று நஷ்டமாகிக்கிட்டு இருந்தது ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. இப்போ அதில் சுவாரஸ்யம் இல்லை, ரொம்ப கண்ட்ரோல் ஆகிடுச்சு, மார்ஜின் ப்ரெஷர்லாம் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலே அந்த மாதிரி எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ மியூச்சுவல் ஃபண்டினுடைய சினாரியோக்களை எடுத்து பார்க்குறீங்க. போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் நிறைய பேர் வந்து 50 லட்சம் 1 கோடின்னு இருக்கிறவங்களாம் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்கிட்டே போயிடுறாங்க ஸ்ட்ரைட்டாக. அப்படி இருக்கிறவங்க அதில் பணம் போடுறவங்களோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டு இந்த செபின் எடுத்த நடவடிக்கையினால இந்த வீக்லி எக்ஸ்பைரி அதிகமாக அந்த தில்லுக்கு துட்டு அப்படின்ற மாதிரி, தில்லுக்கு வெட்டு அப்படின்ற மாதிரி ரிஸ்க் ரிவார்டு ரிலேட்டடான ஆப்ஷன் ட்ரேடிங் சைடு போனவங்கெல்லாம் நிறைய பேர் கடையை சாத்தி விட்டதுனாலே இந்த மாதிரி பல லட்சக்கணக்கானவங்க சமீபத்தில் புரோக்கர்கிட்ட ஆக்டிவாக கிளைண்ட்ஸ் இருந்தவங்கெல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் சரியான பாதையில்
பல பேர் போகிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாகவோ அல்லது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ இப்போ தான் சரியான பாதையில் போகிறாங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து. நண்பர்களே, இன்னைக்கு மிகப்பெரிய இன்னொரு தகவல் என்னென்னா, சுஸ்லான் சொல்கிறாங்க இந்த வருஷத்தில் இந்த ஃபினான்ஷியல் இயரில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லார்ஜஸ்ட் ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்குதுங்க. சமீபத்தில் பெருசாக தகவல்களே வராமல் இருந்தது சுஸ்லானில். இது ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி சுஸ்லானுக்கும் இது ஒரு நியூஸு, ஆர்டர் கொடுத்த டாடா பவர் சம்பந்தப்பட்ட கம்பெனிக்கு ஒரு நியூஸு. ஆகவே இந்த 2 பங்குகளும் இந்த தகவலை வச்சுட்டு ஏதாவது தங்கமணி மாதிரி ஜொலிச்சுட்டு இருக்குமா இன்னைக்கு மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி நான் போய் பார்த்தேன். இந்த நியூஸ்னால கொஞ்சம் வாலட்டிலிட்டியாக இருக்குது இந்த சுஸ்லான் அப்படின்ற பங்கு, ஏறுவதும் இறங்குவதுமாக மறுபடியும் ஏறுவதுமாக கொஞ்சம் வாலட்டிலிட்டியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு 2% பக்கம் சமீபத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி. கடந்த ஒரு வருடத்தில் 30% என்பது இறங்கியிருக்கு. கடந்த 6 மாதத்தில் என்ன ஆயிருக்குன்னா சரிவடைஞ்ச நிலையில் தான் இருக்குது. தற்போதைய 70 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 11 ரூபாய் இறங்கி 59 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு லார்ஜஸ்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்றது ஏதோ கொஞ்சம் மனசுக்கு நிம்மதி அப்படின்ற மாதிரி சில பேர்த்துக்கு இருக்கும். நண்பர்களே, 2 பங்குகள், அலைடு டிஜிட்டல் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு பங்கு, பாராஸ் டிஃபென்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு. இந்த 2மே மிக மிக சிறிய பங்குகள், மார்க்கெட் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே கம்மியாக இருக்கக்கூடிய பங்குகள். இது போன்ற பங்குகள் போன குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் நம்மளுடைய கார்ப்பரேட் கம்பெனிஸ், இந்தியாவினுடைய கார்ப்பரேட் கம்பெனிஸுடைய ரிசல்ட் ஏறுமுகமாக இருந்ததா அல்லது இறங்குமுகமாக இருந்ததா, எவ்வளவு டிஃபிகல்ட்டியாக இருந்ததுன்னு சிறிய விலை பங்குகளை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த பாராஸ் டிஃபென்ஸ் என்பது இதுக்கு முன்னாடியே 7 கோடியிலிருந்து ஆல்மோஸ்ட் 14 கோடி 21 கோடின்னு ஏற்கனவே வந்துட்டான் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடியே. இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஜூன் குவார்ட்டரில் எடுத்து பார்க்கும்பொழுது வெறும் மறுபடியும் 14 கோடி. ஸோ சிறிய கம்பெனிகளும் பெருசாக வளர முடியல அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் இந்த பாராஸ் டிஃபென்ஸ். பட் இருந்தாலும் அவனுடைய வளர்ச்சியை தற்போதைய நிலைமையில் தக்க வச்சிருக்கான் அப்படின்ற ஒரு தகவல். இந்த 2025 இந்த பங்கு என்ன பண்ணியிருக்குன்னா 400 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 1000 ரூபாய் ஆல்மோஸ்ட் 100%க்கு மேலே ஏறிட்டு தற்போது 1000 ரூபாயிலிருந்து 700 ரூபாயாக இறங்கி ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கு. ஸோ இந்த பங்கினுடைய அடுத்தடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்கள் எப்படி வரும், நம்மளுடைய கார்ப்பரேட் இந்தியாவில் சின்ன கம்பெனிகள் என்ன நடந்துட்டுருக்கு, ஸோ ஜிஎஸ்டி ரேட் கட்டினாலாம் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த அலைடு டிஜிட்டல் சர்வீசஸ் அப்படின்ற பங்கு, இவனுடைய பங்கினுடைய விலை என்பது ஆல்மோஸ்ட் 52 வீக் லோவில் 50% பக்கம் சரிவடைஞ்சு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இதுவுமே ஒரு சின்ன கம்பெனி தான், 1000 கோடி தான் அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல். ஸோ இதெல்லாம் இதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் என்ன பண்ணியிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில குவார்ட்டர்களில் லாஸ் மேக்கிங் அப்படின்னு பண்ணியிருந்தது, மறுபடியும் ஜூன் குவார்ட்டரில் தன்னுடைய சேல்ஸை திருப்பி எடுத்திருந்தது. ஸோ இது போன்ற சிறிய கம்பெனிகளும் அடுத்தடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் என்ன பண்ண போகிறாங்க, சிறிய கம்பெனியாக இருந்தாலும் அவன்கிட்ட வலிமை என்பது வரும்பொழுது அவனுமே பார்த்தீங்களா கீழே 400 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் போகக்கூடியவங்களாம் சில தகுதியாக இருக்கான். ஸோ எல்லாமே ரிசல்ட் பேஸ் பண்ணி தான். இனி ஒவ்வொரு பங்கும் இன்னும் 14 நாள் தான் இருக்குது. அப்புறம் மறுபடியும் ரிசல்ட் சீசனுக்குள்ளே உள்ளே போக போகிறோம். அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த ரிசல்ட் சீசனில் இது போன்ற கீழே இருக்கக்கூடிய பங்குகள் என்ன செய்ய போகுது, மேலே ஏறி இருக்கக்கூடிய பங்குகள் என்ன செய்ய போகுது யாருக்கும் தெரியாது. வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும். எல்என்டி அப்படின்ற பங்கினுடைய விலை அது ரொம்ப பெரிய கம்பெனி இருந்தாலும் அந்த பங்கினுடைய விலை என்பது கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கி 2% ஏறியிருக்கான். நேற்றும் இதுக்கு ஆர்டர் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய தகவல் என்பது வந்திருந்தது. இன்றைக்கும் ஒரு தகவல் எல்என்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய எல்என்டியினுடைய ஹெவி சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெர்டிக்கலுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டர் எங்களுக்கு என்பிசிஐயிலிருந்து கிடச்சிருக்கு. அதைத் தொடர்ந்து நேற்று ஒரு நல்ல நியூஸ், இன்றைக்கி ஒரு நல்ல நியூஸ். ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய எல்என்டி இன்றைக்கி ஒரு 2% ஏறினது ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த ஷேர் வச்சுருக்கிறவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த லேட்டன்ட் வியூ அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற பங்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது இது வரைக்கும் டிவிடெண்ட் என்பது கொடுக்கல. ஆனால் அதே சமயம் அதுக்கிட்ட கடன் என்பது இல்லை. நீ சம்பாதிக்கிறியா இல்லையா, ஏன்ப்பா டிவிடெண்டே கொடுக்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி இந்த பங்கு இப்போதைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா
அவன் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல விஷயந்தான். சில வருடங்களுக்கு முன்னாடி 2022 120 கோடி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவன் இப்போ 236 கோடி. அதே மாதிரி 31 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் 2 குவார்ட்டர் 51 கோடி. ஒரு வளர்ச்சி என்பது இப்போ காட்டல. ஸோ அடுத்த குவார்ட்டரில் ஏதாவது வளர்ச்சி காட்டுமா, தற்போதைய விலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது கடந்த ஒரு வருடத்தில் பெரிய மூவ்மெண்ட் என்பது இல்லை. தன்னுடைய உச்சியை 500 ரூபாயாகும், தன்னுடைய வீழ்ச்சியை 300 ரூபாயும் வச்சுக்கிட்டு கரெக்டாக சென்டர் பாயிண்டில் 420 ரூபாயில் ஆடிக்கிட்டு இருக்குது இந்த லேட்டன்ட் வியூ. ஸோ இந்த பங்கினுடைய அடுத்தடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த லேட்டன்ட் வியூ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் ஈஸ்ட் பிரிட்ஜ் கேபிட்டல் பெல்வெதர் கேபிட்டலோட எங்களுக்கு மீட்டிங் இருக்குது, இது 1-on-1 மீட்டிங். பாருங்க எவ்வளவு கிளியராக சொல்கிறாங்க பாருங்க. நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம், இண்டஸ்ட்ரி மற்றும் கம்பெனி ஸ்பெசிஃபிக் டெவலப்மெண்ட்ஸ். பட் அது ஆல்ரெடி இன் பப்ளிக் டொமைன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பப்ளிக் இல்லாமல் இந்த பப்ளிக்கு தெரியாத தகவலை இவங்க பாட்டுக்கு ஒரு க்ளோஸ்டு டோருக்குள்ளே மீட்டிங்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இவங்க மாட்டுக்கு போயிட்டா அப்போ இந்த விஷயம் இவங்க 3 பேர்த்துக்கு மட்டும் தெரிஞ்சு அவங்க மட்டும் என்னத்தையாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது. அதனால் ஏற்கனவே இந்த உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அண்ணே உங்ககிட்ட தனியாக பேசணும், தனியாக தானே பேசணும், போய் அங்கே போய் உட்காந்து பேசு அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன தான் பப்ளிக் டொமைன்லேயே இருக்கிறதா இருந்தாலும் அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் பேசணும் அப்படின்ற மாதிரி யாராவது நினைக்கலாம். பட் இருந்தாலும் இது போன்ற மீட்டிங்கள் என்பது நடக்கும் பொழுது தான் அவங்களுடைய டிஸ்கஷன் என்பது அவங்களுடைய ரேட்டிங் என்பது என்னன்றது தெரிய வரும். அதே மாதிரி சமீபத்தில் இந்த வோல்டாஸ் சம்மந்தப்பட்ட தகவல், டைட்டன் சம்மந்தப்பட்ட தகவல் அதிகமாக இல்லாமல் இருந்தது. ரெண்டுமே டாடா குரூப் தான். ஸோ அதில் இந்த வோல்டாஸ் அப்படின்ற பங்குமே ரொம்ப முக்கியமான கட்டத்தில் இருக்குது. ஏற்கனவே ஒரு முறை எப்பெல்லாம் அந்த உச்சத்துக்கு வரானோ அப்போல்லாம் அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. என்ன காரணம்னு தெரில. இப்போ கூட 1100 ரூபா ரேஞ்சிலிருந்து பிக்கப் ஆகி 1400 வந்து இந்த வோல்டாஸ் என்பது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சமீபத்தினுடைய லோ 1100 இருக்குது, சமீபத்தினுடைய ஹை என்பது 1800 இருக்குது. ரெண்டுக்கு சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த வோல்டாஸ் அப்படின்ற பங்கு அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எங்களுடைய அனலிஸ்ட் மீட்டிங் இருக்குதுங்க அப்படின்றாங்க. டைட்டன்லேயே அதே. டைட்டனில் என்ன ஆயிருக்கு தெரியுங்களா, இந்த வோல்டாஸ் எப்படி இதுக்கு முன்னாடி 2 முறை இறங்குனா அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறா அது யாருக்கும் தெரியாது. இனிமேல் என்ன ஆக போகுது, இந்த வோல்டாஸ் சென்டர் பாயிண்டில் இருக்குது, கீழே விழுகுதா இல்லையா அப்படின்றது தெரியாது. அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ ஜாதகம் பார்க்குற ஜோசியர்கிட்ட போய் ஏங்க இந்த பொண்ணு நல்ல பொண்ணா கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஏப்பா ஜோசியர் என்ன அந்த பொண்ணோட 2 வருஷம் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து பழகிட்டா வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி அது என்ன நடக்குன்னே தெரியாது. சில பேர் குத்து மதிப்பாக சொல்லுவாங்க, சில பேர் அது 2-3 மாதம் கழித்து பார்த்தா தெரிய வருது அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஜோசியக்காரர்கள். அது மாதிரி இந்த டைட்டன் அப்படின்ற பங்கு சமீபத்தில் 4வது முறையாக அது ஒரு குறிப்பிட்ட ஹை வந்தது. அதுக்கப்புறம் இது என்ன ஆக போகுது அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தப்ப இப்போ ஒரு 15 நாள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து பார்க்கும் பொழுது போன இந்த செப்டம்பர் 4ஆம் தேதி அந்த உச்சத்துக்கு வந்திருந்தது. இப்போ செப்டம்பர் 16ன்னு சில நாட்கள் கழித்து எடுத்து பார்க்கும்போது தான் ஒரு பங்குக்கு 200 ரூபா இறங்கிட்டானா அப்படின்றது தெரிய வருது. ஸோ இந்த 2 பங்குகள்லையும் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அனலிஸ்ட்டுகள் மீட்டிங் இருக்கிறத பற்றி எக்ஸ்சேஞ்சுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து இதுக்கப்புறம் இந்த ஷேரினுடைய விலை எந்த பக்கம் போகுது அப்படின்றது யாருக்கும் தெரியாது. சில நாட்கள் கழித்து எடுத்து பார்த்தா தான் தெரிய வரும். அதில் இந்த வோல்டாஸ் என்பது மிகவும் முக்கியமான ஒரு ட்ரிகர் பாயிண்டில், சென்டர் பாயிண்டில் இருக்குது. எந்த பக்கம் போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். இந்த டைட்டன் என்பது ஏற்கனவே ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 200 ரூபாய் பக்கம் இறங்கி விட்டது. நண்பர்களே, நிலையாக நின்று பேசக்கூடிய செக்டர் ஏதோ ஒன்று மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு யாராவது என்ன கேட்டால் நான் பேங்க்குகளை சொல்ல மாட்டேன், ஒரு சிமெண்ட் செக்டரை சொல்ல மாட்டேன், ஒரு ஸ்டீல் செக்டரை சொல்ல மாட்டேன், ரயில்வே துறை சொல்ல மாட்டேன், டிஃபென்ஸ் துறை கூட நான் சொல்ல மாட்டேன். எல்லா பயலுகளும் ஏறின பயலுக இறங்கின பயலுக அப்படி தான் ஆடிக்கிட்டே இருந்தாங்களே ஒழிஞ்சு நிலையாக நின்று ஆடலை. அதுலேயும் ரயில்வே துறையெல்லாம் உச்சத்திலிருந்து 50%, 70% விழுந்த பங்குகள்லாம் இருக்குது. டிஃபென்ஸ்லேயே அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் ஒரு சண்டை மறுபடியும் மேல் நோக்கி ஏறினாங்க. ஸோ இந்த இந்தியன் ஹோட்டல் ரிலேட்டடான கம்பெனிகள் தொடர்ந்து கோவிட் முடிஞ்ச பிறகு ஓப்பன் பண்ணி விட்டோன்னே இத்தனை நாள் வீட்டுக்குள்ளே இருந்த பாவத்துக்கு எல்லாரும் இப்போ சுற்றுறாங்க நண்பர்களே. இந்த கோபி சுதாகர் பரிதாபங்களில் கூட நான் பார்த்துருக்கேன். எதுக்குடா வெளியே போகிறீங்க, எங்கடா போகிறீங்க அப்படின்ற மாதிரி
ஸோ சுற்றுலாத்துறையில் அதுலேயும் குறிப்பாக ஹோட்டல் ரிலேட்டடான பங்குகள் 2021 கோவிட் பிரச்சனைக்கு அப்புறம் பொருளாதாரத்தை ஓப்பன் பண்ணிவிட்ட பிறகு அங்கிருந்து தொடர்ந்து ஏர்முகமாகவே இருக்கிறது. வெறும் 80 ரூபாய்க்கு இருந்த இந்த இந்தியன் ஹோட்டல் என்பது 900 வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் கடந்த ஒரு வருடமாக மார்க்கெட் சரியில்லாத பொழுது கூட வீழ்ச்சி என்பதை அடையாமல் கடந்த 1.5 வருஷமாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கு போல ஹோட்டல் துறை பங்குகள்லாம். என்ன பண்ணுறது, இவ்வளவு தூரம் ஏறி வந்துட்டோமே, இனி கீழே போனாலும் நம்மளை கண்டபடி பேசுவாங்க, இனி மேலே போனாலும் ஏன் அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இது கேட்பாங்க. அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துருக்காங்களா என்னன்றது தெரியல. நீங்கள் 2025 தொடக்கத்தில் அந்த நியூ இயர் சமயத்தில் போய் இந்த ஹோட்டலில் கொண்டாடிட்டு அப்போ அதனுடைய விலையை பார்த்தீங்கன்னாலும் சரி, இப்போ அடுத்த நியூ இயருக்கே நாங்கள் இனி பிளான் ஆரம்பிக்கணும், அதுக்குமே இந்த விலை பார்த்தீங்கன்னா இன்னும் அதே விலையில் தான் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த இந்தியன் ஹோட்டல்லையும் இந்த மாதிரி இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் அப்படின்ற ஒரு தகவல் வருது. ஸ்ரீ சிமெண்ட் அப்படின்ற பங்கை பற்றி நம்ம பேசி ஆகணும் நண்பர்களே. ஏசிசி போன்ற சிமெண்ட் கம்பெனிகள்லாம் கீழே பாதாளத்திலே விழுந்து கிடக்கக்கூடிய இந்த நேரத்திலே மிகவும் அற்புதமாக 2022 இருந்த, அதுவும் 17,000 ரூபா பெரிய விலை கொண்ட பங்கு, 17,000 ரூபா இருந்த பங்கு இப்போ 2025 கடைசி சமயத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் 29,000 ஆடிக்கிட்டு இருக்குது. அப்படின்னா உண்மையிலேயே இந்த ஸ்ரீ சிமெண்ட் அப்படின்ற பங்கு தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸை ஒரு புறா போல பாதுகாத்து வச்சுருந்துருக்கு. புறாவினுடைய ரக்கைக்குள்ளே வாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருந்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ சிமெண்ட்டில் வரக்கூடிய 28ஆம் தேதி அவங்களுடைய போர்ட் மீட்டிங் நடக்குது அப்படின்ற ஒரு முக்கிய தகவல். எப்பா சாமி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸை சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி இந்த ஓலா எலக்ட்ரிக் பங்கு அப்படின்றது வாங்கி வச்சவங்களுக்கு என்னாச்சு ஐபிஓ சமயத்தில் அப்படின்னா ஒரு வளர்ச்சி என்பது இருந்தது, அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி என்பது நடந்து இப்போ வீழ்ச்சியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். சமீபத்தில் கூட ஒரு 30-40% அதிகமாக லாபம் சம்பாதிச்ச கம்பெனி என்ன கடந்த 2-3 மாதத்தில் எடுத்து பார்த்தா இந்த ஓலா எலக்ட்ரிக் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலைமை இருந்தாலுமே அது தன்னுடைய உச்சத்திலிருந்து மிகவும் வீழ்ச்சி அடைஞ்சு ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இவங்க ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு நியூஸ் ஒன்று சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஓலா எலக்ட்ரிக் எங்களுடைய நிறுவனம் 1 மில்லியன் ப்ரொடக்ஷன் மைல்ஸ்டோன் என்பதை நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு தகவலை வெளியிட்டுக்கிட்டு இருங்கப்பா புண்ணிய கோடிகளா அப்படின்ற மாதிரி தான் பாவம் சில பேர் வாங்கி உச்சத்தில் வாங்கி நொந்து போயிருக்கக்கூடிய சில பேர் இருப்பாங்க. டிசிஎஸும் அதே மாதிரி தான். டிசிஎஸ் மிகப்பெரிய ஒரு நிறுவனம், அந்த பங்கையுமே உச்சத்தில் வாங்கி 30-40% லாஸில் இருக்கக்கூடிய ஆளுங்களும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இப்போ தொடர்ந்து 2-3 நாட்களாக டிசிஎஸ் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. ஓ மை காட், இன்னைக்கு என்ன ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்து. இதனால தாங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்து பல பேரும் இது ஒரு தங்கமணியாக இருக்குமோ அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே அசட்டை சேர்த்துறதுக்காக பல பேர் வர்றாங்க. சில பேர்த்துக்கு தங்கமணியாக இருக்குது, சில பேர்த்துக்கு அது ஒரு அலுமினியம் பித்தளை மணியாக மாறிடுது. இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைக்கி வாவ் அப்படின்னு சொல்ல வைக்கிற மாதிரி ஒரு பங்கு இருக்கா மார்க்கெட்டில் அப்படின்னா இந்த ரெட்டிங்டன் அப்படின்ற பங்கு இன்றைக்கி 18% ஏறி இருக்கிறதுனால அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கும். கடந்த ஒரு வருடத்தில் இந்த பங்கு சமீபத்தினுடைய ஹையிலிருந்து என்ன ஒரு காரணத்தினாலோ 310 ரூபாயிலிருந்து அவன் பாட்டுக்கு ஒரு 220 ரூபா ரேஞ்சுக்கு விழுந்துட்டான். அந்த 220க்கு பிறகு தற்போது 285 ரூபாயில் ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ரெட்டிங்டன். என்னால் என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியல. மேபி இந்த காரணம் மீடியாக்கள் இல்லைன்னு வச்சிங்களேன், உடனே எக்ஸ்சேஞ்சில் கேட்பாங்க எனத்துக்கு இன்றைக்கி உன்னுடைய பங்கு 20% ஏறிச்சுன்னா சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய பதிலாக இருக்கும் பெரும்பாலும். இந்த சமயத்தில் இன்னொரு பங்கு தேஜாஸ் நெட்வொர்க்ஸ் 4% இருக்குது. இதில் என்ன ஒரு முக்கிய தகவல் அப்படின்னா ஒரு வருடத்தினுடைய லோ ப்ரைஸ் 50% இறங்கி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடியவன் தான் இந்த தேஜாஸ் நெட்வொர்க்ஸ். அவன் இன்றைக்கி 5% ஏறினதுனால கொஞ்சம் மகிழ்ச்சி பல பேர்த்துக்கு. இந்த ஜிஎஸ்பிஎல் போன்ற பங்கில் சமீபத்தில் ஏதோ ஒரு தகவல் ஒன்று ஓடிக்கிட்டு இருந்தது, அது இன்றைக்கி ஒரு 3% ஏறி இருக்குது. இந்த சமயத்தில் இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மா அப்படின்ற பங்கு பற்றி சமீபத்தில் பெருசாக தகவல் இல்லாமல் இருந்தது. இந்த பங்கு ஆக்சுவலாக கடும் வீழ்ச்சியில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு. தன்னுடைய உச்சத்தம் 360 ரூபாயிலிருந்து கணக்கு பார்த்தோம்னாக்கா ஆல்மோஸ்ட் 50% பக்கம் இறங்கி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்கு. 2025 இதே மாதிரி தான் ஒரு தடவை என்ன பண்ணால் 177 ரூபாயிலிருந்து 277 அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் போயிருக்கான்.
அப்படி போயிட்டு சரன்னு அங்கிருந்து அவனை இறக்கி விட்டுருக்காங்க. மறுபடியும் அதே 177 வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த மார்க்ஸ் அண்ட் ஸ்பான்மா இருக்கையில், இதில் ஏதாவது சமீபத்தில் செய்திகள் வந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கையில், இன்றைக்கி அதில் என்ன ஒரு செய்தினா, நாங்கள் 100 நாள் கேம்பெயின் நடத்துகிறோம் ஷக்ஷாம் நிவேஷாக் அப்படின்னு. நீங்கள் என்ன கேம்பெயின் நடத்தினா என்ன, பங்குகளை வாங்கி வச்சவங்களுக்கு ஏதாவது சந்தோஷம் வருதா அப்படின்றதான் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கேள்வி கேட்பாங்க. ஸோ தற்போதைக்கு 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த மார்க்ஸ் அண்ட் ஃபார்மாவில் இப்படி ஒரு நிவேஷக் அப்படின்ற ஒரு தகவல் சம்பந்தப்பட்ட அறிவிப்பு அவங்க எக்ஸ்சேஞ்சில் தெரிவிப்படுத்தியிருக்காங்க. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவி எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.